ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேற்றுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி, சப்பாத்தி தான் சாப்பிடணுமா, இந்த ஒரு டைம் ஃபுல்கா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ரொம்ப ஆசையாக செஞ்சது தான் இது. ஸோ நல்லாவே வந்துச்சு. ஆக்சுவலி ஃபுல்கா செய்கிறது வந்துட்டு எப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், டைரெக்டாக அந்த ஸ்டவ்வில் போடாமல், அதாவது அந்த தவாவில் போடாமல் ஃபஸ்ட்டு அந்த நெருப்புலேயே காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை இல்லை இதை என்ன பண்ணணும், நல்லா தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 2 பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நீ அந்த அதாவது இந்த கேஸ் இது வரலீங்களா, அதில் எடுத்து வச்சின்னா உனக்கு நல்லா நீட்டாக வரும்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவுமே சூப்பராக வந்துச்சு. ஆனால் என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, இங்கே சிம் பண்ணணும், அங்கே ஹை பண்ணணும், அங்கே ஹை பண்ணணும், இங்கே சிம் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த இது ஹையில் தான் இருக்குது. ஏன்னா ஹையில் தான் இருந்தால் தான் அந்த நல்லா அந்த ப்ரௌனிஷாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா ஹையில் தான் வச்சுருந்தோம். ஹையில் வச்சுட்டு இதை டபுள் சைட் திருப்பி போடணும் இல்லையா, இந்த சைடு கொஞ்சம் அந்த சைட் கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு நான் எல்லாத்துவே தெரியும் நினைக்கிறேன், அந்த பபுள்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு அந்த இதில் வந்துட்டு போடும்போது எனக்கும் அவருக்கும் செம்ம விளையாட்டாக இருந்துச்சு. என்னமோ நெருப்பில் நம்ம விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இப்போ சிம் பண்ணிட்டு தான் நாங்கள் இது பண்ணேன். எனக்கு அது நடுவில் மறந்துடுது சிம் பண்ணணும் அப்படின்னு, எதை சிம் பண்ணுறது எதை ஹை பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுல்கா செய்கிறப்ப இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்த மாதிரி அந்த பபிள்ஸ் அப்படி வரல. இந்த பூரியில் புஷ்ஷுன்னு வரும் தெரியுமா, அந்த மாதிரி வரல. எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சொன்னாங்க, இல்லை மேபி உன்னோட மாவோட டெக்ஸ்டரில் வந்துட்டு வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் மாவோட டெக்ஸ்டர்னால் அப்போ ஒரு மாவு, அதாவது ஒரு சப்பாத்தி இதெல்லாம் அப்படி இருக்கணும், எல்லாமே தானே வந்துடணும். ஸோ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அது ஆக்சுவலி இப்படி தான் பண்ணணுமா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறப்போ என்னென்ன காமெடிலாம் நடக்கும்னு சொல்லுங்கள். அன்றைக்கி இதுக்கு மேலே காமெடிலாம் நடந்துச்சு. இல்லை நம்ம வீடியோ வந்துட்டு மேலே அப்படியே ஹை ஜோனில் வச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியெல்லாம் அந்த ஹை ஜோன்லாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் என்ன சொல்கிறது, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சப்பாத்தி தான் அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த சப்பாத்தியுமே அந்த புஷ்ஷுன்னு வர மாதிரி வரல. மேபி நான் அதில் இன்னும் ஹீட் கம்மி பண்ணி வைக்கணுமா, இல்லை அதோட ஹீட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கணுமா, எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு ஹை ஜோனில் வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பபிள் வந்துச்சு. சரி, ஆனால் திருப்பி போடுறப்போ அந்த பபிள் அப்படியே அமுங்கிருச்சு. இது வந்துட்டு எனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ரூரா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்துனே மேபி உங்களுக்கும் இந்த ஃபுல்கா சாப்பிட்ணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல்கா செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் பபாய். ரூரா விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.